ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். செனகல் நாட்டில் சாடியோ மானே அப்படின்னு ஒரு இளைஞர் இருக்கார். சாடியோ மானே பேர் கேள்விப்படாதவங்க கண்டிப்பாக இருக்க முடியாது. அவர் ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயர். அவர் இந்த ஃபுட்பால் மூலயமா அவர் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்புக்கு வாரத்துக்கு 14 கோடி அவர் சம்பாதிக்கிறார். 14 crores per week is his earnings. சாடியோ மானே அவர் மிக புகழ்பெற்ற ஒரு ஃபுட்பால் பிளேயர். நிறைய விளையாடிட்டு இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கார். அவர் எங்கே போனாலும் அந்த மொபைல் ஃபோனோட தான் அவர் போகிறாரு. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேட்டி கொடுக்கும்போது இல்லை எங்கே போனாலும் இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் இருக்குது, யாராக இருந்தாலும் மொபைல் எடுத்துகிட்டு தானே போவாங்க அப்படிங்கிறீங்களா? இருக்குது. ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூவில் அந்த சாடியோவை பார்த்து, ஆமாம் இது உங்கள் மொபைல், இதை நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறீங்க, இதோட டிஸ்பிளே உடஞ்சிருக்கே, எதுக்கு இதை நீங்கள் வச்சுருக்கீங்க, இதை மாற்றக்கூடாதா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாடியோ ஃபோனை பார்த்துட்டு, ஆமாம் டிஸ்பிளே மாற்றணும், டிஸ்பிளேவை நான் மாற்றிடுவேன், எனக்கு அதுக்கு டைம் இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க, நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர் இப்போ ஆச்சரியப்பட்டு போகிறார். சார், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கிக்கலாம், டிஸ்பிளே மாத்திரன்றீங்க அப்படிங்கிறார். ஏங்க நான் இந்த ஃபோனை தூக்கி போடணும்? இந்த ஃபோன் நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கு, கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சு, அவ்வளோதான். டிஸ்பிளே மாற்றினா இதோட வேலை நல்லபடி ஆகிடும். இப்போ கூட எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரில, நீங்கள் ஏன் மாற்றலைன்னு கேட்டீங்க, அதனால் நான் சொன்னேன். அதுக்காக ஃபோனெல்லாம் மாற்றணுமா? தேவையில்லாத செலவு தானே. ரிப்போர்ட்டருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த ரிப்போர்ட்டருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த மற்றவங்களுக்கும் ஆச்சரியம். வாரம் 14 கோடி சம்பாதிக்கிற ஆள் என்ன இப்படி பேசுகிறாரு, கஞ்சனாக இருப்பாரோ? அதுக்கு சாடியோவே பதில் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்கிட்ட இருக்கிற காசுக்கு லேட்டஸ்ட்டு ஃபோன், லேட்டஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த மொபைல், ஏன் லிமிட்டெட் எடிஷன் மொபைல் கூட நான் வாங்கிக்கலாம். டைமண்ட் இயர்ரிங்ஸ் வாங்கலாம். இயர்ரிங்ஸ்னால் இப்போ தான் ஸ்டைலாக காது குத்தி போட்டுக்கிறாங்களே ஒத்த காது, மோதிரங்கள் வாங்கிக்கலாம், லேட்டஸ்ட்டு வாட்சஸ் வாங்கிக்கலாம், எக்கச்சக்கமான கார்ஸ் வாங்கிக்கலாம், விலை உயர்ந்த கார்கள், படகுகள், யாட், அதெல்லாம் நான் வாங்கிக்கலாம். நினச்ச ஊருக்கு நான் போகலாம், நினச்ச உடையை உடுத்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஏன் பண்ணணும்? எதுக்கு அதெல்லாம் நான் பண்ணணும்? அதெல்லாம் பண்ணாதான் நான் பெரிய ஃபுட்பால் பிளேயரா? இல்லை அதெல்லாம் செஞ்சாதான் நான் ஒரு உயர்ந்த மனிதனா? இல்லை நான் வாழ்க்கையில் மேலே வந்துட்டேன்னு அர்த்தமா? எதுக்கு? என்னுடைய நாட்டு மக்களுக்கு இன்னமும் சரியான பள்ளிக்கூடங்கள் இல்லை. அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. டேபிள் இல்லை, சேர் இல்லை, புக்ஸ் இல்லை, அவங்களுக்கு உணவு இல்லை. அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் சம்பாதிச்ச பணத்தை என் ஊர் மக்கள், என் நாட்டு மக்களோட பகிர்ந்து அழித்து அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யார் வேணாலும் செய்யலாம். எந்த மாதிரி விஷயங்கள்? ஆடம்பரமாக வாழறது, ஆடம்பரமாக தேவையில்லாத விஷயங்கள், இந்த லிமிட்டட் எடிஷன் மட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமை பேத்திக்கிறதுக்கு வேணால் அதை வச்சுக்கலாம். அதனால் என்ன பிரயோஜனம்? ஏன் அந்த லிமிட்டட் எடிஷன் மொபைல் வேலை செய்கிறது தான் மற்ற மொபைலும் வேலை செய்யும், வாட்சும் அதுதான் வேலை செய்யும். லிமிட்டட் எடிஷன்னு ஒன்று கொண்டு மற்றவங்கக்கிட்ட இல்லாததை நீ வச்சுருக்க அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட, யார்? இந்த வியாபாரிகள், வியாபார நுணுக்கத்தோட பணக்காரர்கள்கிட்ட தேவையில்லாமல் அந்த ஒரு போலி கௌரவத்தினால அதை திணிக்கிறாங்க. பெரும் பணக்காரர்களும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அவங்க கபோர்டை திறந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் என் மக்களுக்கு, என் ஊரில் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவோ விஷயம் என் சம்பாத்தியத்தில் செஞ்சிட்ருக்கேன். அதுதான் நான், அதுதான் சாடியோ மானே அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். இந்த விஷயத்திலிருந்து ஒரு க்ரக்ஸ், ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் இந்த கதைக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். மெசேஜ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.